கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நமக்கு நல்ல ஜீவன் சுகம்பலம் தந்து தேவைகளை சந்தித்து நம்மை பராமரித்து வழிநடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக இந்த காலவெளியில ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமற்ற நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் நீ நல்லவரும் வல்லவரும் போதுமானவருமாய் இருந்தீர், தேவைகளை சந்தித்தீர், அற்புதங்களை செய்தீர், பாதுகாத்தீர், எங்களை தப்புவித்தீர், போஷித்தீர், உடுத்துவித்தீர். கர்த்தாவே, வழிநடத்தி வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவெளியிலேயும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிற எங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உங்களுடைய நல்ல நாமம் எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த காலவேளையில தீர்க்கதரிசனமாய் எங்களோடு இடைபடுவீராக. உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி சாய்க்க, விசுவாசிக்க, அதன்படி நடக்க கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின்படியே எங்களுடைய வாழ்க்கையில சகல காரியங்களும் செயல்பட எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய நாமம் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படட்டும், சுத்த நிறைவேறட்டும். எங்களோடு இந்த காலவேளையில இடைபடுவீராக. துதி கன மகிமை எல்லாம் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. நம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1:17 புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை நீதிமானாய் மாறுகிற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமானாய் மாறுகிறான் அல்லது நீதிமான் விசுவாசத்தினால பிழைப்பான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீதிமானாய் மாறும்போது நாம் பிழைக்கிறோம். கர்த்தர் நம்மை பிழைப்பூட்டுகிறார். எப்படி நாம் நீதிமானாய் மாறுகிறோம் என்று சொல்லி பல 2-3 படிகளை இந்த காலவேளையில தியானிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவானா? பிழைப்பான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை பிழைக்க செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு அடிப்படை விசுவாசமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ரோமர் 1:17 நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:11, கலேஷியன்ஸ் சாப்டர் 3:11. நியாய பிரமாணத்தினாலே ஒருவரும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நியாயப்பிரமாணத்தினாலேயே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி பவுல் ரோமர் புஸ்தகத்தில் எழுதும்போது எழுதுகிறார். கலாத்தியர் எழுதின நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய விசுவாசம் நம்மை நிச்சயமாய் பிழைப்பூட்டும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாட்களில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தின் மூலமாய் பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறார். பிழைப்பூட்ட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த பிழைப்பு பூமியில மட்டுமல்ல, பரலோகத்திற்கு வரைக்கும் நம்மை கொண்டு செல்கிறதா இருக்கிறது. இந்த பூமியில விசுவாசம் இல்லாமலும் நிறைய பேர் பிழைக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவர்கள். அந்த பிழைப்பை பற்றி சொல்லவில்லை. ஆண்டவர் நம்மை பிழைப்பூட்டுகிறது. எல்லா விதத்திலையும் அவருடைய கரம் கூட இருந்து எல்லா தீமைக்கு விலக்கி, அது மாத்திரமல்ல மறுமையிலும் நம்மை சேர்க்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தை சொல்லுது, விசுவாசத்தினால நீதிமான் என்ன பண்ணுவானா? பிழைப்பான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1:7. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான் ஆகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அவருடைய ரத்தத்தினாலே நாம் என்ன பண்ணுகிறோமா? நீதிமான் ஆகிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுகிறதா?
சுத்திகரித்து நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அதையும் நம்ம விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், அடைகிறோம். தேவனை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தோடு நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது, நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை அவருடைய இரத்தத்தினால மன்னித்து நமக்கு விடுதலை தருகிறார். பாவியான ஒரு மனுஷன் அவருடைய இரத்தத்தினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் அல்லது பாவியா இருக்கிற நாம் நீதிமானாய் மாற்றுகிற ஒரு வழி ஆண்டவருடைய இரத்தமாய் காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகும் அநேகர் பாவத்தில் விழுந்து போறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது. அபிஷேகம் பெற்ற பிறகும் பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் மீண்டுமாய் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட தங்களை உணர்ந்து ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் அவர்களை கழுவி சுத்திகரித்து திரும்ப அந்த நிலைமையில நிலைநிறுத்துகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் சொல்லுகிறபடி, இந்த விசுவாசம் முதலாவது தேவனிடத்தில் நம்மை கொண்டு வருகிறது. விசுவாசத்தோடு தான் நம்ம ஆண்டுகிட்ட வரோம். என் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி நம்பி விசுவாசித்து நாம் நம்மை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனுதின ரட்சிப்புன்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சுத்திகரித்த அனுபவத்தை, இந்த அனுபவத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிசாசு என்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் நம்ம விசுவாசத்தோடு தான் அவரிடத்தில் நம்ம சேர முடியும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப விசுவாசத்தோடு அந்த கிருபாசனத்துக்கு முன்பாக, அவருடைய கிருபைக்கு முன்பாக, அவருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை நீதிமானாய் மாற்றி நம்மை பிழைக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ரோமன் சாப்டர் 5 verse 9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ஒரு மனுஷனை அவன் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரை என்ன பண்ணுவீங்க, ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் விசுவாசத்தினால வருகும்போது முதலாவது ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து கழுவ அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் சொல்லி நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை இரத்தத்தினால கழுவி நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இரத்தத்தினால கழுவப்பட்ட பிறகு உடனடியாய் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது இல்லை. நாம் தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசித்து 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 காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்றோம், விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கிறோம். ஆபிரகாமை பத்தி சொல்லும் போது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன பண்ணது, காணப்பட்டது. அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்ல போனா ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய தகப்பன் வீட்டையும் ஜென்ம பூமியை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. இது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சொல்ல போனா பாவ வழிகளையும் நம்முடைய சம்பிரதாயங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளையும் விட்டு வெளியில வரும்போது விசுவாசத்துல அவன் என்ன பண்றான், அதை நம்பி கீழ்ப்படிந்து வெளியில வர்றான். வெளியில வரும்போது ஆண்டவர் அவனோடு இருந்து அவனை உயர்த்துகிறார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லி. அவன் சொல்றான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததியை நான் விதமாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு 25 வருடம் காத்திருக்க தேவன் அவனுக்கு இரக்கம் செய்தார். அப்ப ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம தொடர்ந்து அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பிழை போட்டுகிறார், தேவைகளை சந்திக்கிறார், அற்புதம் செய்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் தருவார், உண்மை. ஆனா அதையும் நம்ம விசுவாசத்தின் மூலமா என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இடையில பேசுறார்.
வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சரீரம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கர்த்தரை அவன் விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக என்ன பண்ணினாராம்? அவன் விசுவாசத்தை விடவே இல்லை. 25 வருஷம் ஆனாலும் அவன் விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருந்தபடினால விசுவாசத்தின் தகப்பன் என்று பெயர் பெற்றான். அப்ப முதலாவது விசுவாசத்தினால நீதிமான் எப்படி பிழைக்கிறான்? அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் நம்மை மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பித்து நம்மளை நடத்துகிறார். இரண்டாவது, விசுவாசத்தினாலே காத்திருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லி பல இடங்கள்ல விசுவாசத்துடைய மேன்மை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 10 அதிகாரம் 10 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் என்ன பண்ணப்படுமா? விசுவாசிக்கப்படும். ஒரு மனுஷன் நீதிமானா மாறணும்னா அந்த விசுவாசத்தின் மூலமா தான் அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப வாழ்க்கையில விசுவாசித்தோம், ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், இறங்குகிறார், நம்மை பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டார். பிறகு தொடர்ந்து விசுவாசத்துல ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்க நிறைய நேரத்துல அற்புதம் நடக்கும்போது ஆண்டவரை விசுவாசிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க உலக மார்க்கங்களையும் வழிபாடுகளையும் பின்பற்றி அதை கண்டு அதை பின்பற்றி போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அநேக தடவை ஆண்டவரை மறந்தவர்களாய் மறுதளித்தவர்களாய் காணப்பட்டார்கள். சூழ்நிலை நிமித்தமாக நம்ம அப்படி காணப்படாதபடி தொடர்ந்து ஆண்டவரையே நம்ம நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை பிழைப்புக்குள்ளாய் நடத்துவார். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, உன் சந்ததி மணலத்தனியா இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும்னு சொல்லிட்டு 25 வருடம் காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவனும் விசுவாசத்தில் எப்படி இருந்தானா? வல்லவனாய் காணப்பட்டான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்படி நம்ம தொடர்ந்து தேவனை நம்பி சார்ந்து எல்லா விதத்துல நம்முடைய சுய அறிவின்படி நடக்காதபடி தேவனை சார்ந்து ஜீவிக்கும் போது நம்மை நிச்சயமாய் பிழைக்க வைப்பார் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு உதாரணம் ஆபிரகாம் மட்டுமல்ல, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்ம சொல்ல முடியும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, யோபு, நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து அவன் என்ன பண்ணானா? விசுவாசம் உள்ளவனாகி, மழையை அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனா ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறான். எபிரேயர் 11 அதிகாரத்துல விசுவாசித்து அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாவற்றையும் பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. முதலாவது, நம்முடைய நம்பிக்கை நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைக்கும் போது அவர் நம்மை கழுவுகிறார். இரண்டாவது, அந்த விசுவாசத்தை நாம் சார்ந்திருக்கும் போது கர்த்தர் நம்மை பிழைக்க பண்ணுகிறார். அங்க வாய்ப்பே இல்லைனாலும் கர்த்தர் பிழைக்க பண்ணுவார். அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது ரோமர் 3:22 புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 3:22, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. ஆண்டவரை விசுவாசிக்கும் போது அது ஆண்டவர் நீதியா என்ன பண்றாரு? அதை நமக்கு மாற்றுகிறார். சிலருடைய விசுவாசம் வேதத்தின்படி இல்லாமல் இருக்கிறபடினால அவர்கள் பிழைக்காமல் போகிறார்கள். கர்த்தருடைய நாமம் ஆண்டவருடைய அதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை பற்றும் அந்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும் தேவ நீதியே. அப்ப தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது விளங்கும்? இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம். இயேசு கிறிஸ்துனா இயேசு கிறிஸ்து மாத்திரமல்ல, திரியேக தேவனை முற்றிலுமாய் நம்பி வேதத்தினுடைய சத்தியங்களை நாம் முற்றிலும் விசுவாசிக்கும் போது, ஒன்லி ஜீசஸ் இல்ல சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மாதிரி ஆட்கள் இயேசுவை முற்றிலும் விசுவாசிக்கிறாங்க. ஆனா பரிசுத்தாவியானவரையோ அபிஷேகத்தையோ அவங்க விசுவாசிக்கிறது கிடையாது. ஆனா வேதம் சொல்லுறது, இயேசுவை நம் சரியாய் விசுவாசிப்போம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கையில வேதத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் பரிபூர்ணமாய் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே
இல்லை. கர்த்தரை குருட்டுத்தனமா தேவ வார்த்தைகளை நம்பும் போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பிழைப்பை உண்டாக்குகிறார் என்பதில் சந்தேகமில்லை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, அப்ப ஒவ்வொரு நாளும் ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்தை புதுப்பித்துக் கொண்டு தேவ வசனத்தை வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அதையே நம்பி சார்ந்து காணப்பட வேண்டும். அப்பொழுது நம்மை ஆண்டவர் பிழைப்பூட்ட வல்லவராயிருக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம முற்றிலுமாய் நம்பி சார்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப விசுவாசிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்லி அதற்கு பின்பு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுகிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் டியூட்டரனமி சாப்டர் 6 verse 25, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் நமக்கு நீதியாயிருக்கும் என்று சொல்வாயாக. ஆண்டவர் மூன்றாவது சொல்ற ஒரு காரியம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால். முதல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே நம்பணும். மூணாவது, நம்ம எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் போது நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பது விளங்குகிறது. அப்ப விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஆண்டவருக்கு என்ன பண்ணுவாங்க? கீழ்ப்படிவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை தேவ மனுஷன் சொல்றார், போய் யோர்தான் நதியில போய் முங்கு அப்படின்னு. அவன் சொல்றான், இந்த நதியை பார்க்கலும் எங்க ஊர்ல நல்ல சுத்தமான நதிகள் இருக்குது, இதுக்காகவா நான் வந்தேன்? அவர் என்னை தொட்டு என்னை பூசி என்னுடைய குஷ்டத்தெல்லாம் நீக்குவாருன்றெல்லாம் நான் இருந்தேன்னு சொல்லி அவன் கீழ்ப்படியாமல் போகிற போது அவன் கூட இருக்கிறவங்க சொல்றாங்க, சின்ன விஷயம் தானே ஆண்டவர் கீழ்ப்படிய சொல்றாரு தேவ மனுஷன், இதுல என்ன இருக்குது? யோர்தான போய் முங்குனா முங்கிட்டு போக வேண்டியதானே, ஒரு பெரிய காரியத்தையா சொன்னார். அவன் திரும்ப மனம் திரும்பி யோர்தானில போய் அவன் 7 தரம் முங்கி எழுந்த போது ஆண்டவர் தெய்வீக சுகத்தை அவனுக்கு கொடுத்தார். அப்போ நல்லா கவனிங்க, அதுவும் கரெக்டா சொல்றாரு, 7 தடவை என்ன பண்ணணும்? யோர்தான்ல போய் முங்கி எழும்பணும். அப்போ வேதத்தினுடைய சகல காரியங்களை நாம் கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு பிழைப்பை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறார். கர்த்தரை விசுவாசிக்கிறோம்னு சொல்றவங்க வசனத்தை விசுவாசித்து அதுக்கு கீழ்ப்படியும் போது, அப்ப கர்த்தருடைய கட்டளை என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தருடைய காரியம், இதெல்லாம் தேவனுடைய கட்டளையா சொல்லப்படுகிறது. இது ஆப்ஷனல் கிடையாது, நீங்க விரும்பினா செய்யுங்க அப்படி இல்லை. தேவன் நமக்கு தந்த இந்த கட்டளையின்படியெல்லாம் நம்ம சரியா செய்யும் போது நிச்சயமாய் கர்த்தர் பிழைக்க வைக்க போதுமானவராயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடவாமல் இருக்கும்போது அந்த விசுவாசம் பூரணப்பட்டதாய் காணப்படாமல் இருக்கிறது. அப்ப அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் பிழைப்புக்கு ஏதுவான காரியங்களை செய்ய முடியாதபடி அவர்களே அதுக்கு தடையாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப நீதிமான் விசுவாசத்தினால என்ன பண்ணுவான்? பிழைப்பான். எப்படி பிழைப்பான்? முதல்ல ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து, 2வது ஆண்டவரை முற்றிலும் விசுவாசிக்க ஏதுவில்லாத நிலைமையிலும் அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்கிறது நம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் என்பதற்கு சமமாயிருக்கிறது. 3வது ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் விதிகளையும் அவர் சொல்ற காரியங்களை கவனமாய் கேட்டு செவி கொடுக்கும் போது நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம் வீணாய் போகாதபடி நாம் பதிலை பெற்றுக் கொள்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன பண்ணுமா? சுகமாக்கும். அப்போ அநேக விசுவாசிக்கிறாங்க, ஏன் பிணியாளிகள் சுகமாக்கப்படவில்லை என்றால் அந்த விசுவாசிக்கருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில அர்ப்பணிப்பையும் கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்கிறார். அவங்க அதை செய்ய தவறும் போது அந்த ஜெபத்தினால ஒரு பெரிய வல்லமையோ அற்புதங்களோ நடைபெறாமல் போகிறது. எத்தனையோ ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க, உடனே நடக்குது. சில பேர் ஜெபிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில அந்த மாற்றங்கள் இல்லை. அப்ப அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க அதன்படி வாழ்றாங்க, கர்த்தர் இறங்கி அற்புதம் செய்கிறார். நம்ம அதன்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப விசுவாசம் என்பது அது கீழ்ப்படுதலை உள்ளடக்கியதா இருக்கிறது. அந்த உபாகமம் 6:25 சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு
கட்டளையிட்டபடியே, அந்த வசனத்தை நல்ல கவனமா கிடைச்சா, அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமா இருந்தால் நமக்கு அப்படி எது இருக்குமா, அது நீதியாய் காணப்படும். அப்படி நீதி நம்ம வாழ்க்கையில செய்யும் போது அந்த நீதிமான்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. நீதிமான்களை பசியினால வருந்த விடார். நீதிமான்கள் அப்பத்துக்கு இறந்து திறந்ததை நான் கண்டதில்லை. நீதிமான் விசுவாசத்தினால் என்ன பண்ணுவான், ஆண்டவர் பிழைக்க செய்கிறார். அநேகர் பாவிகளா இல்லாம இருப்பாங்க, ஆனா அநேக தேவனுடைய எல்லா காரியங்களுக்கும் பரிபூர்ணமாய் கீழ்ப்படிய மனதற்றவர்களாய் காணப்படுகிறபடினால அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பிழைப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ உலகத்துல எல்லா மனுஷன் மாதிரி பிழைச்சிட்டு போறாங்க, அவ்வளவுதான். they live like a normal people. அந்த மாதிரி பிழைப்பு அல்ல. தேவனே நம்மை பிழைப்பூட்ட நம்மளை என்ன பண்றாரு, நம் ஜீவிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுகிறார். இந்த கட்டளையின்படி எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருந்தால் அது நமக்கு நீதியாய் காணப்படும். அந்த நீதி நம்மை நிச்சயமாய் பிழைப்பூட்டும் என்பதில் சந்தேகம். மற்றவங்க கீழ்ப்படுகிறாங்களோ இல்லையோ, என் வாழ்க்கையில நாம் பிழைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எல்லா கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். என்னுடைய ஜெபம் மாத்திரம் எனக்கு பதிலை கொண்டு வராது. என்னுடைய விசுவாசம் கிரியை இல்லாத ஒரு விசுவாசமாய் காணப்படாதபடி யாக்கோபு சொல்றார். உங்க விசுவாசத்துல கிரியை அப்படின்னா என்னன்னா, அந்த கிரியைன்றது வேற ஒண்ணும் இல்ல, கீழ்ப்படிதல். கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்துக்கும் நான் தேவனுக்கு என்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் போது அங்கே ஒரு பிழைப்பை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உண்டாக்குகிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரோமன் சாப்டர் 6 verse 13, ரோமர் 6:13, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ரோமர்ல பவுல் சொல்றார், நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக. நம்ம அவயங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருக்கணும் அப்படின்னா இது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் கண்ட்ரோல். நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்ல, அதுக்கு கீழே இருக்குது உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து. தேவனுக்கு ஒப்பு கொடுத்தனா வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்யறதுக்கு பேர் தான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி வாயில ஜெபிக்கிற ஜெபம் மாத்திரம் இல்ல, கிரியில ஆண்டவருடைய ஒவ்வொரு சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும் போது நம்ம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறதுனா எப்படி, வெறும் ஜெபத்துல தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றதா? அப்படி இல்ல. தேவனுக்கு அப்படின்னா வார்த்தைக்கு, தேவனும் வார்த்தையும் ஒண்ணு, தேவனும் தேவனுடைய வசனமும் ஒன்னா இருக்குது. அந்த வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க நாம் செயல்படும் போது, கீழ்ப்படியும் போது நம்ம தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஒரு கமா, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்யவர். நம்முடைய நேரம், நம்முடைய பணம், நம்முடைய எனர்ஜி, நம்முடைய தாளந்துகள் மாத்திரம் இல்ல, we have to commit ourselves totally. நம்மளே முற்றிலும் கர்த்தருடைய சகல சத்தியத்திற்கும் கற்பனைகளுக்கும் சட்டங்களுக்கும் நம்ம தாழ்ந்து செய்து போகும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மை பிழைக்க பண்ணுகிறார். அநேகர் அப்படி ஒப்பு கொடுக்காததுனால அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பிழைப்பு என்பது பரிபூர்ணமாகாமல் இப்போ கொஞ்ச நாள் இருப்பாங்க. துன்மார்க்கர் புல்லை போல் தழைத்து அப்படின்னு வசனம் சொல்லுது. கொஞ்ச நாள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற இடமே தெரியாது. அப்படி இல்லை, கர்த்தர் நம்மை பிழைப்பூட்ட ஆரம்பித்தார் என்றால் முடிவு பரியந்தம் ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பிழைப்பூட்டுகிறதே வேற, அது மகிழ்ச்சி இருக்கும், அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுல ஒரு மீதி இருக்கும், அதுல எந்த ஒரு கலக்கமோ பயமோ வராது. கர்த்தர் நம்மை பிழைப்பூட்டும் போது நிச்சயமாய் அது நாளுக்கு நாள் அது நிச்சயமா இது என்ன பண்ணும், எல்லைகளை கர்த்தர் விஸ்தரிக்க பண்ணுவார்.
இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர் மூலமாய் பிழைப்பூட்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியில இப்படி நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் போது என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் ரோமன் சாப்டர் 6 verse 22, இப்பொழுதும் நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால், அப்படின்னா நம்ம நீதிமான்களா மாறும்போது பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். ஆண்டவர் நீதிமான்களா நம்ம மாறும்போது ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரா? பரிசுத்தவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். நீதியான காரியங்களை செய்து நீதியாய் தேவ பக்தியோடு வாழும்போது பரிசுத்தவான்களா நம்ம மாறுறோம். அப்ப பரிசுத்தவான்கள் தான் என்ன பண்ணுவாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவருடைய நாம மகிமை ரத்தத்தினால கழுவப்படும் போது நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆனா இந்த நீதியுள்ள வாழ்க்கை அனுபவம், இந்த முற்றிலும் கீழ்ப்பிடிதல் இல்லை என்றால் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டதற்குரிய அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போய்விடும். அப்படி இருக்கும்போது நம்மை பரிசுத்தவான்கள் என்று நம்ம சொல்லிக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பரிசுத்தமாக்குதலை துவக்கி வைக்கிறார் அவருடைய ரத்தத்தினால. அதுக்கப்புறம் நம்ம அனுதினம் தேவனுடைய காரியங்களை செய்து கீழ்ப்படிந்து நம்ம நாளுக்கு நாள் பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் என்ன ஆகட்டும்? பரிசுத்தமாகட்டும். நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப அந்த காரியங்களில் நம்ம கடந்து போகும்போது இந்த வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால், அப்படின்னா தேவ வார்த்தைக்கு முற்றிலும் உங்களை அர்ப்பணித்ததுனால, கீழ்ப்படிந்ததுனால பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அதோடைய முடிவு என்னன்னா நித்திய ஜீவன். இந்த பூமியிலையும் ஜீவன் தந்து கர்த்தர் பிழை போட்டுகிறார். அதுக்கப்புறம் அவங்க பரலோகத்துல எப்படி இருப்பாங்க? பங்குள்ளவர்களாய் காணப்படுவார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் அந்த மரண நேரத்துல கூட அவங்களுக்கு ஒரு தெளிவோ உறுதியோ காணப்படாது. நம்ம மரிச்ச பிறகு எங்க போவோம் அப்படின்னு. காரணம் என்ன? ஆண்டவருடைய சத்தியங்களுக்கு கட்டளைகளுக்கு அவர்கள் செவி சாய்க்க மறுக்கிறதுனால அந்த உறுதி அவர்களுக்குள்ள இல்லாமல் போகுது. அவ்வளவுதான். மரித்த நாட்கள்ல நமக்கு நல்லா தெரியும் நம்ம எங்க போவோம் அப்படின்னு. பவுல் தெளிவா சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்லி. இது வாயில சொல்றதில்ல, ஒரு தெளிவான மனசாட்சியோடு பவுல் அதை அறிக்கை செய்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட ஒரு உறுதியை தேவன் எதிர்பார்க்கிறார். அதை நமக்கு தருகிறார். எப்பன்னா, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு என்ன பண்றீங்க? அடிமைகள் ஆனதினால் நீங்க என்ன பண்றீங்க? சத்திய வார்த்தைக்கு அடிமையாயிட்டீங்க. அதை மீறி நீங்க செய்யல. நீங்க தேவ கட்டளைகளின்படி நீங்க நடந்து அடிமைகளை போல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால உங்களுக்கு என்னன்னா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன். அப்பவே நமக்கு தெரியும் நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க போறோம்ன்றத இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு உறுதிப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. 13ஆம் வசனத்தை ரோமர் 8:11-13 வாசிச்சு முடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11-13. ரோமர் சாப்டர் 8 verse 11 and 13. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், அந்த ஆவி எப்ப வாசமா இருக்கும்? நம்ம தேவனுக்கு அடிமைகளாகும் போது அந்த ஆவி நமக்குள்ளே வாசமா இருந்து அது என்ன பண்ணுமா? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமா இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். எல்லாருமே மரிக்கிறாங்க. ஆனா ஆண்டுடைய வருகையில உயிர்த்தெழுந்த பின்பு நம்ம பரலோகம் போகிறதுக்கு அல்லது அவருடைய ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால், அன்னைக்கு ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு நம்ம பாவத்திற்கு செத்து நீதிக்கென்று நம்ம வாழும்போது நம்முடைய மரித்த சரீரங்களை ஆண்டவர் என்ன பண்றாராம்?
உயிர்ப்பிக்கிறார். 13ஆம் வசனத்தில் என்ன தெளிவா சொல்லுகிறது? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க? சாவீர்கள். இந்த சரீர மரணத்தை குறிப்பிடல, நித்திய மரணத்தை இது குறிப்பிடுகிறது. அப்ப இந்த உலகத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டும் மாம்சத்தின்படி நம்ம பிழைக்கிறவர்களாய் காணப்பட்டால், நம்ம மனசும் மாம்சம் விரும்பினபடிதான் நான் வாழ்வேன், ஆண்டவரையும் வணங்குவேன், மனசும் மாம்சமும் விரும்பினபடிதான் நான் வாழ்வேன், எல்லா கட்டளைகளுக்கும் என்னால கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி நாம் காணப்படும் போது, நாம் அவருடைய வருகையில அந்த உன்னதமான உயிர்த்தெழுதல்ல தேவ ராஜ்யத்துல பங்கடைய முடியாது. அதனாலதான் நம்ம அதுக்கு முன்னாடி வாசிச்சோம், நித்திய ஜீவன் உங்களுக்கு எப்படி இருக்கும்? முடிவா இருக்கும். அப்போ இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம ஆண்டவருக்காக வாழ்ந்து நித்திய ஜீவன்ல என்ன பண்ணணும்? பிரவேசிக்கணும். அதுதான் ஆண்டவர் அங்க இன்டைரக்டா சொல்றாரு. நீதிமான் விசுவாசத்தினால என்ன பண்ணுவானா? இந்த பூமியிலையும் பிழைப்பான், அதுக்கப்புறம் பரலோகத்திலையும் பிழைக்க கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணுவாரு? இரக்கம் செய்வார். அப்ப ஆண்டவரை விசுவாசிக்கிற நமக்குள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றிருக்கிறோமா? விசுவாசத்தினாலேயே நம்ம வாழ்கிறோமா? மூன்றாவது, எல்லா கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறோமா என்பதை, இந்த 3 காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம உறுதி செய்யும் போது நாம் தொடர்ந்து பிழைக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அவருடைய வருகையிலையும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு இரக்க செய்கிறார். இந்த பூமியிலேயே அது நமக்கு என்ன பண்ணப்படும்? தெளிவாக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அனுபவம் முக்கியமான அந்த காரியங்களை இந்த நாட்கள்ல நம்ம உறுதி செய்வோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட காலவளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் சொல்லுகிறபடி இந்த உலகத்துல மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மறுமைக்கும் நாங்கள் பிழைக்கும்படி நீர் விசுவாசத்தை நீர் உண்டாக்கி இருக்கிறீர். விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்படையவும் ஆண்டவரே, விசுவாசத்தின் மூலமாய் நாங்கள் ஜீவிக்கவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்தின் மூலமாய் விசுவாசித்து எல்லா கட்டளைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியும் போது இந்த பூமியில எங்களை பிழைப்பூட்டுகிறீர். மரணத்துக்கு பிறகு எங்களை எழுப்பி உன்னதங்களில் உம்மோடு உட்கார செய்கிறீர். அதுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மோடு நித்திய காலமாய் பிழைக்கும்படியாய் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறபடினால உலக பிழைப்பு மாத்திரமல்ல, நித்தியமான ஒரு ராஜ்யத்தில் நாங்கள் பிழைக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீதிமானை தள்ளாட ஒட்டார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த பூமியில எங்களை பிழைப்பூட்ட வல்லமுடையவராய் இருக்கிறீர். உம்மை முற்றிலும் நாங்கள் நம்பி சார்ந்திருந்து உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்மைக்கும் சமாதானம் சந்தோஷமும் இன்றும் என்றும் அனைவரோடும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருது நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களுக்காய் உதவி செய்கிற, தாங்குகிற, கொடுக்கிற, ஜெபிக்கிற, உழைக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்தில் உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியில எண்ணூர் மெயின் ரோட்டில் உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள ஷோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை உள்ளது. பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை யூத் மீட்டிங், சண்டே கிளாஸ், அடல்ட் கிளாஸ் போன்ற ஊழியங்கள் இருக்கிறது. 10 மணி முதல் 11:30 மணி வரை இரண்டாவது ஆராதனை இருக்கிறது. வார நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால்
நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் செல்லவில்லை என்றால் நீங்கள் தயவு செய்து இங்கே வந்து எங்களோட கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கமெண்ட் பகுதியிலே கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இருக்கும் என்றால் அதை கமெண்ட் பகுதியிலே நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. அவசர ஜெப தேவைகளுக்கு எங்களுடைய போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியா நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.